வணக்கம். உங்கள் காந்தி வாழ்கநாள் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இருக்கிறது நம்ம வடபழனி கோவிலுங்க. வடபழனி புகழ்பெற்ற முருகன் கோவில். இப்போ கூட தைப்பூசத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டம் எங்கே இருந்ததுன்னா, இங்கேருந்து அம்பிகா இம்பீரியல் ஹோட்டலை தாண்டி அங்கே நின்று முருகனை பார்த்த இடம். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். 2வது எத்தனையோ பேருக்கு குலதெய்வ கோவில். இது இல்லாமல் இங்கே வந்து ஆதிலட்சுமி தாயார் சமோதா ஆதிமூல பெருமாள் கோவில். இதுவும் பழமையான கோவில், கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கடந்த ஒரு கோவில். இங்கே என்னென்ன நடக்குது, என்ன பிரச்சனை, காரணம் என்னென்னா, வர பங்குனி உத்திரம் தெப்பத் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதை பற்றி ஒரு நபர் பேசணும். நாங்கள் இதே பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்த ஒரு நபர் இங்கே நடக்கும் சில சூழ்நிலைகளை பேச வராங்க. வாங்க பார்ப்போம். பங்குனி உத்திரத்துக்காக அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. மக்கள் வந்து சிரமம் இல்லாமல் போகணும் அப்படின்றதுக்காக இந்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை சுற்றி நம்ம மாலை கடைகள்லாம் இதெல்லாம் ரொம்ப மணக்கம் சொல்லுவாங்களே, சந்தனம் மணக்குதுன்ற மாதிரி இந்த பகுதி வந்தாவே பூ மணங்கள், முருகன் கோவில், இதை சுற்றி ஏகப்பட்ட சிறு கடைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் தானே அது ஒரு வருமானம், ஒரு 10 ரூபா பார்க்க முடியும். நம்ம அந்த வடபழனி கோவில் பொதுமக்கள் மற்றும் மாலை கடையில் இவங்களாம் வந்து பல ஆண்டுகளில் பல தலைமுறையாக இவங்க கடையை மாற்றி இங்கே வச்சுருக்காங்க. புது ஆள்லாம் யாரும் கிடையாதுங்க. இவங்க பல தலைமுறையாக இங்கே இதே பகுதியில் மாலை கடையை வச்சுக்கிட்டு இவங்க ஒவ்வொரு தலைமுறையாக இப்போ மாறி வந்து இப்போ இங்கே இருக்காங்க. இந்த அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் சரஸ்வதிங்க. நீங்கள் எத்தனை பங்குனி உத்திரம் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேங்க. எனக்கு வந்து இப்போ 63 வயசு ஆகுதுங்க. நான் 5 வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே ஊர் தான், இதே வடபழனி. இந்த முருகரை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் ஐயா. எங்கள் பூர்வீகமாக எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு இருந்தார். எங்கள் வீட்டுக்காருக்கு அப்புறம் இப்போ நான் பார்க்குறேங்க. சரி, இப்போ இந்த தெப்பத் திருவிழா வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து மக்கள் வராங்க ஐயா? பல 100 ஆண்டுகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு குறைவே கிடையாது. இந்த பங்குனி உத்திரம் வந்து எப்பவுமே வந்து முதல் நாள் 7 சுற்று சுற்றுவாங்க, 2வது நாள் 9 சுற்று சுற்றுவாங்க, 3வது நாள் 11 சுற்று சுற்றுவாங்க. இதில் வந்து சாமிங்க வந்து நல்லா அருமையாக பண்ணுவாங்க. பங்குனி உத்திரங்கிறது வந்து 10 நாள் லட்சார்ச்சனை நடக்குங்க பங்குனி உத்திரத்தில். இப்போ அதையும் குறைச்சி 3 நாள் தான் லட்சார்ச்சனையே நடக்குது. கேட்டால் மக்கள் வரலன்றாங்க. ஆனால் இப்போ நடந்த ஒரு தைப்பூசத்தில் வந்து 2 லட்சம் பேர் வந்தாங்க. 2 லட்சத்துக்கு மேலே தான் இருக்குமே கண்டி, கம்மியாக இருக்காதுங்க. நானே இப்போ கண்கூடா பார்த்தேன். இது வந்து அம்பிகா ஹோட்டலை தாண்டி வரைக்கும் லைன் நின்றுது. இந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸர்லாம் தாண்டி லைன் நின்றுச்சு. அந்த மாதிரி நிறைய யாரும் வரல அப்படின்னு யாரு சொல்கிறாங்க? சரிம்மா, நிர்வாகம் வந்து ஆளே வரல, இந்த இடத்துல ஆளே இல்லைங்க, வரல அப்படின்றாங்க. ஆனால் எந்த ஒரு இந்து கோயிலாக இருந்தாலும் வருமானம் வந்து கொட்டுதுங்க. ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், நிஜமாகவே அந்த அளவுக்கு வருமானம் கொட்டுது. அதே அரசே நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு கழிவறை கிடையாது. ஒரே ஒரு கழிவறை, ஒரு குழந்தை, ஒரு கர்ப்பிணி, அதை ஒரு வயசானவங்க, அவங்களாம் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டு தானே, அவங்க அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரி சூழ்நிலைகள் அமையுது. ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம். ஆனால் வருமானம் கொட்டுது. ஆனால் வந்து இருக்கிற ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் வயசானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆனால் பொதுமக்கள் அவங்களோட குறைய சொல்லலை. இன்றைக்கி இங்கே இருக்கிற நடைமுறை வாழ்க்கையை சொல்கிறாங்க. ஆனால் அரசு இதை காதில் எடுத்துக்கொள்ளுமா? ஆனால் இந்துவோட கோயில்களில் கண்டிப்பாக வருமானம் கொட்டுதுங்க. அதே ஒரு கிறிஸ்துவ கோயிலாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமிய கோயிலாக இருக்கட்டும், அறநிலைத்துறை போயிட்டு ஒரு பூட்டு போட முடியுமா? அந்த கல்லால் போயிட்டு பூட்டு போட முடியுமா? அவங்க உண்டியில் உடனே வந்துடுவாங்க. முருகன், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பங்குனி உத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 10 வயசு. அப்போ இன்றைக்கி இப்போ ஒரு 40 வருஷம் இருக்குமா? 40 வருஷத்தில் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்களேன். சிறப்பு என்னன்னா, முருகனோட சிறப்பு தான் எல்லாமே. அப்புறம் அவர் வந்து நம்பினவருக்கு தெய்வம். இந்த பங்குனி உத்திரம் வந்து ஆரம்ப காலத்தில் எத்தனை சுற்றுனாங்க? முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3 ரவுண்டு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 7 சுற்று. ஓகே. அப்புறம் 11 சுற்று, 9 சுற்று. ஓகே. அப்புறம் 3வது 11 சுற்று. சரி, இப்போ எப்படி இருக்குது நடைமுறை? இப்போ அதுக்கப்புறம் முன்னாடிக்கிறதுக்கப்புறம் வந்து ஒரு 7 ஆக்கினாங்க, அப்புறம் 9 ஆக்கினாங்க, அப்படி கம்மியாகிட்டே வந்துருச்சு. ஏன் காரணம் என்ன? ஏன்னா இது கோயிலோட நிர்வாகம் தான், வேற என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இதே குலதெய்வமாக கோயில் கொண்ட பொதுமக்கள் எத்தனையோ தூரத்துலேருந்து வராங்க. இந்த பகுதி முருகனை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் சிரமப்படுவாங்கல்ல, கண்டிப்பாக பார்க்க முடியாதுல்ல இந்த மாதிரி ஷார்ட் பண்ண. கண்டிப்பாக சிரமம் தான் படுவாங்க. இல்லை, அதுக்கு தெப்பத் திருவிழான்றது பார்க்கணுன்னு ஒரு உற்சவம்.
பங்குனி உத்திர உற்சவம் அது. இதை பார்க்கணுன்னு ஆயிரக்கணக்கான மக்களுங்க வருவாங்க. அது வரும்போது ஏமாத்தத்தோடு போகிறாங்க. இப்போ தெப்பத் திருவிழான்றது ஒரு 7 சுற்றுக்கும் போது இருந்து பார்த்துட்டு இப்போல்லாம் வந்து தெப்பத்தில் ஏற விடுவாங்க, ஏறி சுற்றி பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க ஆளுங்க மட்டும்தான் பார்க்குறாங்க, அவங்க ஆளு விஐபிக்கு மட்டும் தான் போகிறாங்க, வர தரிசனம் பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கு கிடையாது. அப்போ சாதாரண ஒரு ஏழை மக்கள் ஒரு பங்காளி எப்படி இருக்கும் அவன் மனநிலை? கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ள வருத்தம் தானே எல்லாமே. ஆனால் கோயிலுக்கு இருந்தாங்கன்னா சாமி பார்த்துட்டு தெப்ப திருவி பார்க்கலான்னு அவங்க ஒரு ஆசை தானே. அந்த ஆசை வந்து பார்க்க முடியாம போகுது. கண்டிப்பாக கோவில் நிர்வாகம் ஒரு முக்கியமாக இதெல்லாம் பொதுமக்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்போம். கோயில் நிர்வாகம் வந்து கண்டிப்பாக இது முயற்சி எடுக்கணும். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பள்ளி அறை பூஜைன்னு ஒன்று உண்டு. விடிய காலையில் பண்ணுவாங்க, நடை சாத்தும் போது பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் வந்து அனைவருக்கும் இலவசம், யாருனாலும் பார்க்கலாங்க. அந்த பள்ளி அறை பூஜைன்னும் போது முருகனை அந்த அளவுக்கு அந்த அலங்காரத்தோடு அவரை அழகாக பார்க்குறது என்ன ஒரு லட்சணமாக இருக்கும். அவரை பார்க்குறதுக்கு கோடி கண் வேணும். ஆனால் அந்த மாதிரி பூஜை இலவசமாக பார்க்கக்கூடிய பூஜையை கூட 50 ரூபா டிக்கெட் போட்டாங்க இந்த 2 வருஷமாக. ஆனால் காரணம் என்ன, அந்த 50 ரூபா கொடுத்து பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சாதாரண ஆளுக்கு முடியுமா? அவன் அந்த 50 ரூபா எடுத்துகிட்டு போனால் அவன் குழந்தைக்கு 1 கிலோ அரிசி வாங்கி வீட்டில் சமைப்போமான்னு பார்ப்பானா? இலவசமாக பார்க்குற இந்த பள்ளி அறை பூஜையை கூட காசாக்கிட்டாங்க. ஏங்க, நடந்தால் காசு, பாத்ரூம் போனால் காசு, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நம்ம கோபுரம் வடக்கு வாசல் நிற்கிறோம். கரெக்டாக பங்குனி உத்திரத்துக்கான பணிகள் நடக்குது. பங்குனி உத்திரத்துக்கான அந்த பணிகள் நடக்குது. அந்த பணியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தெப்பத் திருவிழா முதல் நாள் 7, 2வது நாள் 9, அடுத்த நாள் 14ன்னுவாங்க. இங்கே பாருங்கள், என்ன இது மாதிரி அழகாக இருக்கும். இந்த இடம்லாம் இப்போ நல்லா தண்ணி கிண்ணிலாம் ஃபுல்லாக இருக்குது. இந்த தெப்பத்தில் முருகர் வந்து நடந்து வர அழகே தனியாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு இங்கே இந்த பகுதியில் வசிக்கும் ஒரு நண்பரை பற்றி இங்கே என்ன, நம்ம வடபழனி கோவில் இந்த தெற்கு வாசலில் இருக்கோம். இங்கே தான் வந்து ஏற்கனவே வந்து பசங்களுக்கு மொட்டை அடிக்கிற இடம், காது குத்துற இடம். ஆனால் இப்போ சூழ்நிலைக்கு ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க உள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இதான் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் அன்னதான கூடம் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. இங்கே வர மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5000 பேர் 10,000 பேர் வர இடத்துல ஒரே ஒரு பாத்ரூம். அப்போ அதில் எத்தனை கர்ப்பிணிகள் இருப்பாங்க, எத்தனை முதியோர்கள் இருப்பாங்க, எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்கணும், கோயில் நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும். 2வது எத்தனையோ நடமாடும் பாத்ரூம்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த கோயில் அருகில் நிறுத்தலாம். ஏன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எந்தில் பாத்ரூம்லையா? ஒரே பாத்ரூமில் 2 பேரும் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், இங்கே நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாப்பா, பொம்பளை பாத்துலாம் ஆம்பளை போகிறாங்க. பொம்பளைக்கு போனா ஆம்பளை போகிறாங்க. பக்கத்தில் தான் பார்த்து போய் பாருங்க. சுத்தமாவது இருக்கா? சுத்தமாக இருக்காது. இங்கே பாருங்க, நான் ஒரு ஆளை கேட்டேன், ஒரு அம்மா வாய் திறந்தது. உடனே என்ன உண்மையே தான் சொல்கிறாங்க, அவங்க தப்பாக சொல்ல. ஏன்னா பாத்ரூமே சரியில்லை. போய் அங்கே பாருங்க. ஆம்பளை பாத்ரூம் 2 பாத்ரூம் பொம்பளைங்களுக்கு, 3 பாத்ரூம் ஆம்பளைங்களுக்கு. நீங்கள் போய் அங்கே பார்த்து போட்ட போகிறீங்க, யாரையும் கேட்காது. அங்கே போய் பாருங்க எப்படி இருக்கு பார்த்து. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பொதுமக்கள் வந்து எப்படின்னா, ஒருத்தரை வாயை திறந்து அவங்க எல்லாமே வாய் திறந்துருவாங்க. இது வந்து இயற்கையான நடக்கிறது. ஆனால் யாருமே வாய் திறக்காதனால யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. நம்மளும் முயற்சி எடுப்போம். கேட்காதீங்கப்பா, பாத்ரூம் போய் பார்த்து அப்படியே போட்ட போட்டு சொல்லுங்க. நல்லதுமா. யாருமே கேட்காதீங்க. கடவுளே முருகான்னு போய் பாருங்க. 3 பாத்ரூம்ல யார் ஒன்றுக்கு போகிறாங்க, சர்வீஸ் போகிறாங்க. உங்க கையில் என்ன மனு வச்சிருக்கீங்க? வணக்கண்ணே, என் பேர் வந்து சண்முகம். என்ன கையில் மனு அது உங்களுக்கு? இது வந்து நான் தெப்பத்துக்காக கொடுத்த மனுண்ணே. இது தெப்பத்துக்காக வந்து காலங்காலமாக நடந்த வந்து தெப்ப கோயில் திருவிழா நடக்கும். ஓகே. இதில் வந்து முதல் நாள் வந்து 7 சுத்து, 2வது நாள் 9 சுத்து, ஓகே, 3வது நாள் 11 சுத்து சுற்றுவாங்க. சரி. இது யாரும் காலங்காலமாக இதுதான் நடக்குது. இது யாரும் கேட்காத சுத்து. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கோயில் நிர்வாகம் அப்படியே கம்மி பண்ணி 5, 7, 9 ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் இன்னும் யாரும் கேட்காத தொட்டு 3, 5, 7 ஆக்குனாங்க. போன வருஷம் யாருமே சுத்தமா கோயில கேட்காத தொட்டு 3 சுத்து சுத்திட்டாங்க 3 நாள். இதனால என்ன பாதிப்புனா, வர பொதுமக்கள் பக்தர்கள் அந்த தெப்பத்தை பார்த்து சாமி தரிசனம் இல்லாம 10 பேர் ஏமாற்றத்தோட போறாங்க. இந்த கோயில் தக்கர் என்ன
சொல்றாரு? இந்த கோயில் தக்கர் என்ன சொல்றாரு? கோயில் தர்கா இருக்கும், கோயில் டிசிக்கும் நான் வந்து மனு கொடுத்துருக்கேன். சரி. மனு கொடுத்ததுக்கு பண்ணித்தரேன் சொல்றாங்க. ஆனா நேத்து கூப்பிட்டு டிசி கூப்பிட்டு பேசுனதுக்கு என்ன சொல்றாருன்னா பழைய மாதிரியே வச்சுக்கலாம்னு சொல்றாரு. இப்போ வந்து நான் டிசி கிட்ட வந்து ரீப்ளே லெட்டர் ஒன்று கேட்டிருக்கேன். சார் உங்களால நான் கொடுத்த மனுக்கு எனக்கு ரீப்ளே கொடுங்க, நான் வந்து அறங்காவல்துறை கமிஷனரை போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தாங்கன்னா நான் அறங்காவல்துறை கமிஷனரை போய் நான் பார்ப்பேன். இந்த வாட்டி நாங்கள் கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா முதல் நாள் 5 சுற்று, 2ஆம் நாள் 7 சுற்று, 3ஆம் நாள் 9 சுற்று. இதை சுற்றினால் மட்டும்தான் பக்தர்கள் முழுமையாக முருகனை பிரார்த்திக்க முடியும்.